அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். தனக்கென்று ஒரு பாதை, தன்னை உயிரென போற்றும் ரசிக பெருமக்கள், தங்கள் மகனென போற்றும் தாய்க்குலம், தன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள். இப்படி பாசத்தால் பின்னி பிணைந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் சரித்திர நாயகனாக வாழ்ந்தார் நமது மக்கள் திலகம். புகழின் உச்சிக்கே சென்று விட்டார் தன் வாழ்வின் பிற்பகுதியில். முற்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகம் திருவிழாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடும் கும்பகோணம். பல ஆண்டுகளுக்கு முன்பு அதே கும்பகோணத்தில் ஒரு சத்தியத்தாய், அவர் பெற்ற 2 செல்வங்கள். இந்த இருவரில் இளையவர்தான் சின்னவர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட கலைத்தாயின் தவ புதல்வன், காவிய நாயகன், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், தமிழ்த்தாயின் முதல் மகன், பெருமைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அவரது வாழ்க்கை வெற்றிகளும் சாதனைகளும் நிறைந்த வீரம் செறிந்த காவியம். புகழ் மணக்கும் புதிய புறநானூறு. படர்வதற்கு கொம்பில்லாத இந்த முல்லை கொடிக்கு தன் தேரையே கொடுத்த பரம்புமலை பாரிவள்ளலை போல் வாழ வழியில்லாத எண்ணற்ற ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்த நமது பரங்கிமலை பாரிவள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் வழி நடந்தவர். பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என்று போற்ற பெற்றவர். மூதறிஞர் ராஜாஜியின் நல்லாசியை பெற்றவர். பெருந்தலைவர் காமராஜரின் பேரன்பை பெற்றவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் உடன்பிறவா சகோதரர். தலைவர் மூப்பனார் அவர்களின் முழு அன்பை பெற்றவர். சட்டமேதை டாக்டர் NC ராகவாச்சாரி அவர்களின் பாசமிக்க நண்பர். அது மட்டுமா, முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் அன்பை பெற்றவர். இந்நாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் பாசத்தை பெற்றவர். தலைவர்களாலும் கலைஞர்களாலும் சிந்திக்கும் திறன் கொண்ட எல்லோராலும் போற்றி புகழப்படும் மக்கள் திலகம் அன்று நாடகத்துறையில் பங்கேற்றார். மிகச் சிறு வயதிலேயே கண்ணை கட்டிக்கொண்டு காட்டிலே நடப்பது போல் தன்னை மட்டுமே நம்பி கலைத்துறையில் போராடினார். கலைத்தாய் கண் திறந்தாள், காலம் கனிந்தது, நாடக கலைஞர் திரைப்பட கலைஞரானார். எப்படியும் வாழலாம் என்று எத்தனையோ பேர், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உறுதி கொண்டார் பொன்மனச் செம்மல். இந்திய திருநாட்டின் விடுதலை வேட்கையில் தன்னையும் இணைத்துக் கொண்டார். நெஞ்சிலே தேசியம், கழுத்திலே மணிமாலை, உடலிலே கதராடை. சத்திய சோதனையில் வெற்றி பெற்றார். சதி லீலாவதியை கண்டார். தொடர்ந்து பல படங்களில் பங்கேற்றார். நிழல்கள் நிஜமாயின. தொடர்ந்தார் தன் கலை பயணத்தை. நேசக்கரம் நீட்டினார் இளவரசி ஒருவர். அவர்தான் மருத நாட்டு இளவரசி. இந்த நாயகனும் நாயகியும் தெரிந்ததை தெரியாதது போலவும் தெரியாததை தெரிந்தது போலவும் நடித்து காட்டினர் திரையில். ஆனால் தெளிவாக புரிந்து கொண்டனர் வாழ்க்கையில். விளைவு, மருத நாட்டு இளவரசி மக்கள் திலகத்தின் அரசியானார். எந்த போட்டியிலும் இவர் முதல்வர்தான். அதனால் தான் தமிழ்நாட்டு முதல்வரானார். இந்த முதலிடம் ஒரே நாளில் கிடைத்தது அல்ல. உள்ளத்தின் உறுதியால், ஓயாத உழைப்பினால், நுண்ணிய அறிவால், எதையும் புதுமை நோக்குடன் அணுகும் முயற்சியால் கிடைத்த வெற்றி மாலை இது. பசியை தீர்த்த உத்தமனை மனமாற வாழ்த்துகிறாள் இந்த தாய். இப்படி எண்ணற்ற தாய்மார்களின் ஏகோபித்த நல்வாழ்த்துக்கள் தான் மக்கள் திலகத்தின் மாபெரும் ஆஸ்தி. காலம் செல்ல செல்ல மனிதனின் அழகை குறைக்கும் இயற்கைக்கு கூட இந்த கலை மேதையிடம் காதல் போலும் அழகை அள்ளி அள்ளி கொட்டுகிறது. இந்த வனப்பு அவரது கள்ளமில்லா உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். தன் சத்துணவு திட்டத்தால் பல குழந்தைகளை நடக்க வைத்தார். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்வதில் தனி அக்கறை காட்டினார். இவையெல்லாம் திரையுலகில் அவர் கண்ட கனவுகள். மருத்துவர்களின் ஆலோசனைகளை புறக்கணித்தார். தனது உடல்நிலையை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் பணியாற்றினார். விளைவு, இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இச்செய்தியை அறிந்தோர் திடுக்கிட்டனர். இதோ அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பரிவுடன் வந்து பார்த்து செல்கிறார். வெளிநாட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடாயிற்று. முழுக்க முழுக்க பாதுகாப்புடன் மருத்துவர்கள் புடைசூழ பல்லாயிரம் மைல்கள் பறந்து சென்றார் பொன்மனச் செம்மல். அமெரிக்க தேசத்தின் புருக்லின் மருத்துவமனை நமது புனித கோயில் ஆயிற்று. எல்லா மதத்தினரும் மக்கள் திலகத்துக்காக பிரார்த்தனை செய்தனர். விஞ்ஞானமும் மருத்துவமும் நல்ல இதயங்களின் பிரார்த்தனைகளும் கைமேல் பலன் தந்தன. நோயை வென்று வெற்றி வாகை சூடினார் இந்த மாமனிதர். தமிழக முதல்வராக சிகிச்சை பெறச் சென்றவர் முதல்வராகவே திரும்பினார். காலத்தை வென்றவன், காவியமானவன்
3ஆம் முறையும் முதல்வராக பொறுப்பேற்றார். நமது சரித்திர நாயகன் புதிய சாதனை படைத்தார். ஆனால் தன் உடல்நிலையை பற்றி சிந்திக்கவே இல்லை. தன் உடல்நலக் குறைவினை காலப்போக்கில் உணர்ந்திருந்தார். தனது நீண்ட நாள் லட்சியங்களை நிறைவேற்ற துடித்தார் வேகமாக. ஆசிய ஜோதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சென்னையில் உருவச்சிலை அமைப்பது அவரது கனவுகளில் ஒன்று. பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருக்கரத்தால் அவரது பாட்டனாரின் திருவுருவச் சிலையை திறக்கச் செய்தார். மகிழ்ச்சி பொங்க மனம் திறந்து பேசினார் பொன்மன செம்மல் அவர்கள். தமிழக முதல்வராக அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி இதுதான் என்று யாருக்குமே அன்று தெரியாது. பலமுறை காலனை வென்றிருக்கிறார். ஆனால் பொல்லாத காலன் கண் தூங்காது காத்திருந்தான் அவரை களவாடி செல்ல. நேருக்கு நேர் அவரை சந்திக்க அஞ்சினான் காலதேவன். மக்கள் திலகம் சிறிது கண்ணயர்ந்தார். காலன் விழித்துக் கொண்டான். படுவேகமாக செயல்பட்டான். கண்ணயர்ந்து தூங்கிய காவிய தலைவனை வென்றுவிட்டான் காலதேவன். ஆமாம், தர்மத்தை கொன்று விட்டான். தர்மதேவனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டான். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் இவர்களின் மரணத்திற்கு பின் தமிழகத்தை குலுக்கி எடுத்த மரணச் செய்தி நமது எம்ஜிஆர் அவர்களின் மரணச் செய்திதான். எங்கள் உயிரை எடுத்துவிட்டு அந்த இன்னுயிரை கொடுத்துவிடு என்று கேட்டு கதறினோம். எங்கள் தேசத்துக்கு இந்த பொன்மனச் செம்மல் தேவை என்று கூறி மறுத்துவிட்டான் காலதேவன். பாரத தேசம் முழுவதும் அரசு விடுமுறை இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. யாருக்கு கிடைக்கும் இந்த தனிச்சிறப்பு? கண்ணீர் கடலில் மக்கள் அலைகள். ஆனால் காவிய தலைவனோ நிம்மதியாக தூங்கிவிட்டார். ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. சிவந்த கரம் எங்கே அம்மா, தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா. கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கே அம்மா, தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா. ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா, ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா. என் தலைவன் என்று இங்கு வருவாரம்மா, என் தலைவன் என்று இங்கு வருவாரம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. காட்டிவிட்டு சென்றாரம்மா, கலங்கரை விளக்காக நின்றாரம்மா. இருவிரல் காட்டிவிட்டு சென்றாரம்மா,
எனக்காக நின்றாரம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா. காணவே என் மனமே துடிக்குதம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா. காணவே என் மனமே துடிக்குதம்மா. காணவே என் மனமே துடிக்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல் சரித்திர புகழோடு மறைந்தாரம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல் சரித்திர புகழோடு மறைந்தாரம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதயக்கனி கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதயக்கனி கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர்